தோல்வி அடைகிற அணியில் சேர்றப்ப எல்லோருக்கும் தோல்வி தான் கிடைக்கும். நீங்கள் இவர் வந்து தனியாக நின்னார். அன்றைக்கு விஜயகாந்த் நின்னது தனியாக. நீங்கள் அன்றைக்கே சிவாஜி வந்து தனியாகவே போட்டி போட்டிருந்தா கூட ஒரு 10 தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம். அப்போ ஜானகி அந்த டைமில் யாரும் விரும்பவில்லை. அதுதான் சொல்கிறேன், ஜானகியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அதிமுகவே ஏற்றுக்கலை. இல்லை, நீங்கள் அதிமுக தானே அந்த இடத்துல அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற அணி. அதிமுக ஆட்சி தானே இருந்துச்சு, எம்ஜிஆர் ஆட்சி தானே இருந்துச்சு. அது கவிழ்த்து அதற்கு பிறகு தானே தேர்தல் நடக்குது. அப்படி என்றால் என்ன, அங்கே தோற்றது யார்? அதிமுகவில் ஒரு அணி தோக்குது. நீங்கள் எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்டேன், எம்ஜிஆர் கையால் வீட்டில் சாப்பிட்டோம்லாம் சொன்னவங்கலாம் எங்கே போனாங்க? ஏன் ஓட்டு போடல அவங்களுக்கு? ஆக ஜானகியே டெபாசிட் இருக்கிறாங்கல்ல. ஆக ஜானகியை நிராகரித்தார்கள் மக்கள். அது எப்படி ஜெயலலிதாவை ஆதரித்தார்கள் என்பது வேறு கதை. ஆனால் ஜானகியை நிராகரித்தார்கள். அங்கு வந்து சின்னமும் முடக்கப்பட்டு கட்சியும் அந்த பின்னணியில் இருந்ததினால் பின்னடைவை சந்திக்க வேண்டிய நேரம் சூழ்நிலை ஏற்பட்டது. அது மாதிரி தான் ஒரு மணியன் அவர்கள் வந்து இதயம் பேசுகிறது. மணியன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தப்ப அதுதான் சொன்னார். அவர் எவ்ரி டைம் ஐ மிஸ் த பஸ் அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட பேட்டியில். என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்குறப்ப, நான் ஒரு பஸ்ஸுக்கு போகணும்னு நிற்பேன் ஒரு இடத்துக்கு, அந்த நேரத்தில் அந்த பஸ் வராது. ஆனால் நான் அந்த பஸ்ஸு வரும், நான் போக வேண்டிய இடத்திற்கு உள்ள பஸ் வரும், நான் இப்போ வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அதை போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் இவர் வந்து